எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாராதே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாராதே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்றாடியாதே நாமக்கே ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்றாடியாதே நாமக்கே ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்றாடியாதே நாமக்கே ஆதரவே. ஹல்லேலூயா. How do you seek the Lord? கர்த்தரை எப்படி தேடணும் என்று சொல்லும்போது ஒரு முன்னு கருத்தை சொல்லி தேடுவதினால் உண்டாகக்கூடிய சில பலன் என்ன என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக சாலோமன் கூறுகிறார். வாசியுங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என் கிரியைகளை காண்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாலோமனின் வார்த்தை அல்ல, சாலோமன் மூலம் தேவன் உரைக்கிற வார்த்தை. Those who seek me early shall find me. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் ரோல் மாடல். அவரை குறித்து நாம் பார்க்கும்போது அதிக இருட்டோடே, ஏர்லி மார்னிங் அதிக இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, தான் தங்கியிருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு எழுந்து ஆண்டவரை தேடுவதற்கு, தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு என்ன செய்தாராம்? மார்க்கு 1:35 வாசிங்க. மார்க்கு 1:35. மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே, அவர் அதிகாலையில் அதிக இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஜீசஸ் began a day with God. தேவனோட ஒரு நாளை ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையை சந்திக்கின்றோம். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதன் நிமிதமாய் சொல்லுகிறார், early morning is the best time to seek the Lord. கர்த்தரை தேடுவதற்கு அதிகாலை சிறந்த வேளை. அந்த காலை விட்டு விட்டு செல்லும் போது நம்முடைய மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி, அது அப்படியே சிதறி பலவித அலுவல்களுக்கு நேராகவும் பலவித கருத்துக்களுக்கு நேராகவும் செல்லக்கூடும். அதிகாலையிலே நாம் கருத்தாக முழு மனதோட தேவனை தேட முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஒவ்வொருவரும் அதிகாலை எழும்பி அந்த மன்னாவை போய் பறக்க வேண்டும். பனிகளோடு அது விழும், அது வெண்மையாயிருக்கும். அதிகாலையிலே போய் எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். வெயில் ஏற ஏற அது என்ன செய்யும்? உருகி போய்விடும். பிந்தி போனால் அது கிடைக்காது. நம்முடைய வாழ்விலும் கூட அதிகாலையிலே கர்த்தரை தேடும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சந்திப்பார். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். நீங்கள் பிந்தி போகும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்முடைய சிந்தை எண்ணம் எல்லாம் டைவர்ட் ஆகும் போது, பலவிதமான ஈர்ப்பு சக்திகளுக்குள் செல்லும் போது
நாம் கர்த்தரை சின்சியராக தேட முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை வேளை ரொம்ப ஆசீர்வாதமான நேரம். ஒருவர் சொல்லுகிறார், and 1 hour in the morning is worth 2 hours in the evening. மாலை வேளையிலே 2 மணி நேரம் என்பது காலையில் இருந்து 1 மணி நேரம். 1 மணி. 1 hour is worth 2 hours in the evening. காலையில் 1 hour என்பது சாயங்காலம் 2 மணிக்கு சமமானது. 2 அருமையான படிக்கக்கூடிய பாடங்களாக இருந்தாலும் சரி, அதிகாலையில் எழும்பி படிப்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்வார்கள். அதுபோல கர்த்தரை தேடுவதற்கும் அதிகாலை ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில் எழும்பி தேவனை தேடும் பழக்கம் தேவ மனிதர்களுக்கு இருந்தது. அது நமக்கு இருக்க வேண்டும். சில அதிகாலையில் தண்ணீரை விட்டு முகத்தில் தெளித்து எழுப்பினாலும் எழும்ப மாட்டார்கள், புரண்டு புரண்டு படுப்பார்கள். சில 10 மணி தான் அதிகாலையா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் கர்த்தரை ஆர்வத்தோடு என்ன செய்யணும்? தேட வேண்டும். ஏர்லி மார்னிங் என்பதற்கு இன்னொருவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஏர்லி மீன்ஸ் யங் ஸ்டேஜ் இஸ் த ரைட் டைம் டு சீக் த லார்ட். வாலிப பிராயம் என்பது கர்த்தரை தேடுவதற்கு அது அருமையான தருணம். பின்பு மேரேஜ் ஆகி குழந்தையாகி பல சூழ்நிலைகள் வரும்போது இந்த தருணத்தை போல் அவைகள் இருப்பதில்லை. அல்லேலூயா. இளமை பிராயம் என்பது கர்த்தரை தேடுவதற்கு சரியான நேரம். ஆகையினால வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் ஆண்டவரை தேடுவதில் கருத்தா இருக்கணும். Don't spoil your young stage by vain talking, laziness and idleness and sleeping. வாலிப நாள்ல உங்களை பிந்தின வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் இடக்கூடிய நாட்கள் அவைகள். ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் அதுதான். வாலிப நாட்களில் லேசி பீப்புளா இருக்கிறவர்கள் தங்கள் ஓல்டேஜில் மோர் லேசி பீப்புளாகவே இருக்கக்கூடும். ஆகையினால வாலிப நாட்களை நன்கு பயன்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமெல்லாம் எழும்புவதற்கு முன்பாக ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் எழும்பி விடுகிறது. காகங்களும் பறவைகளும் நாம எழும்புவதற்கு முன்பாகவே அவைகள் என்ன செய்து எழும்பி கத்த ஆரம்பிக்கிறது. அவைகளின் சத்தங்கள் நமக்கு கேட்கிறது. பட் நாம் எழும்புகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய பழக்கம் அதிகாலமே தேவனை தேடுவதற்கு தன் மனதை செட் பண்ணி இருந்தார். சங்கீதம் 5 வாசிக்கும் போது காலையிலே எழுந்தருளி தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். It was his habit. அது அவருடைய அனுபவம். அவர் ராஜாவாக இருந்த போதிலும் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்த போதிலும் காலையில் கர்த்தரை தேடும் பழக்கம் அவருக்கு இருந்தபடியினால் தான் அவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸ்பிரிச்சுவலி, மெட்டீரியலி. ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு நல்ல கிரவுண்ட் ஆனார், ஆசீர்வதிக்கப்பட்டார். காலையில் தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.